ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழியாக 12ஆம் வகுப்பினுடைய ரீவேல்யூவேஷனுடைய ரிசல்ட் வந்து வெளிவந்துருச்சு. கிட்டத்தட்ட 1959 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா, உங்களுக்கும் மதிப்பெண் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா, உங்களுடைய ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரியாக 18/6/2024 பிற்பகல் 3 மணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண் பட்டியல் வந்து வெளிவிட்டாங்க. இந்த மதிப்பெண் பட்டியல்னா என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் ரீவேல்யூவேஷனோ இல்லை டோட்டலோ அப்ளை பண்ணியிருந்தீங்களோ உங்களுடைய பேப்பரில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மதிப்பெண்ணில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை ஒரு பேப்பரில் மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ரீவேல்யூவேஷனுக்கான ரிசல்ட் வந்து வரும். சரிங்களா, அப்படி கிட்டத்தட்ட 1959 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய மதிப்பெண்ணில் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த மாணவர்களுடைய ரோல் நம்பர் லிஸ்ட்டு. இதில் கிட்டத்தட்ட 1959 மாணவர்களுடைய ரோல் நம்பர் வந்து இருக்குது. சரிங்களா, இதில் உங்களுடைய ரோல் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ரோல் நம்பரை டைப் பண்ணுங்கள். சரிங்களா, உதாரணத்துக்கு நான் 600-13-82 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ரோல் நம்பர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னா உங்களுடைய பேப்பரில் எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது, உங்களுடைய பேப்பரை கரெக்டாக தான் கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் ரீவேல்யூவேஷனுடைய ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே இன்னொரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸாம் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற இடத்துல உங்களுடைய ரோல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற இடத்துல டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. கீழே கேப்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதில் வந்து உங்களுடைய ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட 1959 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் வந்து தப்பாக என்ட்ரி பண்ணியிருக்காங்க, தப்பாக போட்டிருக்காங்க. யாரெல்லாம் ரீவேல்யூஷன் போட்டிங்களோ அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக மார்க் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உங்களுக்கு மார்க் வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்களை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நன்றி.